ஃபைண்ட் த மீடியன் ஆஃப். சரியா? மீடியன் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். நான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 8. அதாவது சிங்கிள் டிஜிட்ல 8 இருக்கு. அதுக்கப்புறம் டபுள் டிஜிட்ல லீஸ்ட் நம்பர் இஸ் 10. அப்புறம் 15, 16, 25, அப்புறம் 30. ஓகேவா? நவ் வாட் இஸ் n? n-னா என்னது? நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ n equals 6 which is a even number. இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவுல இருக்கிறத எடுக்கணும். பாருங்க இந்த 2 வரும். இதையும் நான் விட்டுறேன். நடுவுல இது 2 தான் என்ன இருக்கு? ஈவனா இருந்தா 2 நம்பர் நமக்கு நடுவுல வரும் மிடில்ல. ஆடா இருந்தா மிடில்ல ஒரே ஒரு நம்பர் தான் வரும். ஸோ இது ஃபார்முலா எல்லாமே எப்படி போடுறது அப்படின்னா, மீடியன் ஈக்குவல்ஸ் நடுவில் இருக்க 2 நம்பர் இருக்குல்ல 15 பிளஸ் 16 பை 2 ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ 15 by 16 இஸ் வாட்? 6 plus 5 is 11, ரிமைண்டர் 1, 31 வருமா? 31 by 2. ஸோ வாட் இஸ் 31 by 2? 31 divided by 2 என்ன வரும்? 1 2 is 2, ரிமைண்டர் 1, 1, 5 2s are 10, ரிமைண்டர் 1, 0.0, 5 2s are 10. The answer is 15.5. ஓகேவா? இப்போ நம்ம இது மாதிரி இல்லாம ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, the median is average of n by 2 term plus n by 2 plus 1 term. இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஆவரேஜ். அதுதான் நமக்கு மீடியன். இப்போ 1 by 2 of n by 2 என்ன பாருங்க 6. 6 is n, 6 by 2 is 3. அப்போ என்னது? தேர்ட் டேர்ம் பிளஸ் இங்க என்னது? n by 2 is 3. 3 plus 1 என்னது? 4. தேர்ட் டேர்ம் பிளஸ் ஃபோர்த் டேர்ம். இப்போ 3 plus 4க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடக்கூடாது. 1 by 2 of what is தேர்ட் டேர்ம்? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். அதுக்கு தான் இம்பார்ட்டண்டா நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். So that is 15 plus what is fourth term? This is fourth term. So 15 plus 16 by 2. Again it is 1 by 2 into 31. அப்போ நமக்கு என்ன வரும்? 15.5. So the median is 15.5. ஓகேவா?